பயணம் செய்வார்கள். அவங்க கூட அபூ மூஸா அஷ்அரி பயணம் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க பின்னால உட்கார்ந்து இருந்தாங்க வாகனத்துல. அவங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறாங்க. பெருமானார் காதுல கேட்டுட்டாங்க, என்னப்பா ஓதுறீங்க? லா ஹவுல வலா குவத்தா ஓதிட்டே இருங்க, நாளைக்கு நீங்க சொர்க்கம் வருவீங்க. உங்களுடைய அமல்கள்ல கூட குறைவெல்லாம் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அல்லாஹ் இது என்ன பொக்கிஷம்? நீ ஓதுன லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதை குவித்து வைத்திருக்கிறேன் என்பான் அல்லாஹ். அது ஒரு குவியல் என்பான் ரப்புல் ஆலமீன். கன்ஸுன் மின் குனூஸில் ஜன்னah, சுவனத்தின் புதையல் என்பான் அல்லாஹ். அப்படியானால் நம்முடைய மறுமையின் சேமிப்பாகவும் அந்த zikr ஆக்கப்படுகிறது. அதனால குறைந்தது 100 தடவை. ஹதீஸ்ல தெளிவான செய்தியை பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். 100 தடவை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் வளமையாக தவாமாக தொடர்ச்சியாக ஓதினால் வறுமை வராது, எதிரிகள் நெருங்க மாட்டார்கள்.